இன்னைக்கு நம்ம கிட்னாப் கால் ட்ராமாவோட 8th பார்ட் தான் பார்க்க போறோம். வெல்கம் டு டிகிசஸ். நம்ம சேனலுக்கு எது புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வர முன்னாடி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ஒரு போட்டோ ஒரு கிடைச்சிருக்கும். அதுல ஹீரோயின் அவங்க ஃபேமிலி கூட ரொம்பவே ஜாலியா அம்யூஸ்மெண்ட் பார்க்ல போட்டோ எடுத்திருப்பாங்க. கையில கூட ஐஸ்கிரீம் வச்சிருப்பாங்க. அதனாலதான் அம்யூஸ்மெண்ட் பார்க் வர சொல்லி ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரு. இப்ப அப்படியே ஹீரோவையும் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ எப்படி லவ் பண்ணாம இருக்கிறது அப்படின்னு கேட்டுருவாரு. இவங்க உடனே கிஸ் பண்ணிருப்பாங்க. 2 பேருமே சேர்ந்துடுறாங்க. இந்த இடத்துல 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ சமைச்சு கொடுக்குறாரு. ஹீரோயின் சாப்பிட்டு சூப்பரா இருக்கு, எப்படி சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஃபேஷன் இருக்கு, அவ்வளவுதான். இனிமேல் டெய்லியுமே நம்ம ஒட்டுக்காதான் சாப்பிட போறோம். அப்பதான் அது வீடு மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஜெயில் மாதிரி தான் ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. நான் எப்போ சொன்னது ஜெயில் மாதிரி இருக்குன்னு? கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் என்னை பார்க்க கூட மாட்டீங்க, நானும் உங்களை பார்க்க மாட்டேன், ஒட்டுக்கா சாப்பிட மாட்டோம், அப்புறம் தூங்க கூட ஒட்டுக்கா மாட்டோம், அதனால அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ பார்க்குறாரு. இவங்க ஐயோ தூங்க மாட்டோன்னு சொல்லிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க லிப்ஸ் கிட்ட லைட்டாக சாப்பிட்டதெல்லாம் இருக்கு. இவங்க அப்படியே தொடச்சி விட்டுட்டு ஓ உனக்கு ஒட்டுக்கா தூங்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ வாமா இருந்துச்சு தெரியுமா அந்த வீடு. நான் வரும்போதெல்லாம் ஒரு ரூமில் லைட் எரியும், எனக்கு பார்க்கும்போது நீ இருக்குன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். உன்னை எப்பெல்லாம் நான் பாக்குறேனோ இந்த உலகத்துல இருக்க பிரச்சனை எல்லாமே அப்படியே மறைஞ்சு போன மாதிரி எனக்கு இருக்கும், அவ்வளோ அமைதியே ஃபீல் ஆகும். உன்னை நான் என் பக்கத்துல வராத அப்படின்னு சொன்னது கூட நம்ம இந்த மாதிரி ரொம்பவே அட்டாச் ஆயிருவோமோ, அதுக்கப்புறம் லவ் நமக்கு கிடைக்காம போயிருமோ அப்படின்னு ஒரு பயத்துல தான். ஆனா என்னால முடியல உன் மேல இருக்க லவ் காமிக்காம அப்படின்னு சொல்லிடுறாரு. நமக்கு கல்யாண புதுசுல நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், அதுக்குள்ள வராதுன்னு சொன்னீங்க, அது என்ன பிளான் அப்படின்னு கேட்கும்போது சரியான நேரம் வரும்போது நானே சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. நான் ஒன்னு சொல்லணும், கிட்னாப்பர் பண்ணாரு இந்த மெசேஜ் எல்லாம் அப்படின்னு சொல்லி கிட்னாப்பர் சொல்லியிருப்பாருல நான் போன் வாங்க வரேன்னு. அந்த மெசேஜ் எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. நீ பயப்படாம இரு, உன்னைய பத்தியோ அந்த போனை பத்தியோ நியூஸ்ல வராது, மீடியாவுக்கு போகவே போகாது, நீ தைரியமா இருக்கலாம், உன்னால இப்ப பேச முடியும்னு சொல்லி வேற யாருக்குமே தெரிய வேணாம், ஏன் முன்னாடி மட்டும் பேசு அப்படின்னு சொல்லும்போது ஏன் பேசக்கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா கிட்னாப்பருக்கு நம்மளை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, அப்படி பார்த்தா நமக்கு க்ளோஸா தான் இருப்பான், அவனுக்கு தெரியக்கூடாது நீ பேசுவன்னு, நம்ம கொஞ்சம் சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஒரு செக்ஸியா ட்ரெஸ் போட்டு இருந்தில்ல அது இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எஞ்சி போறாரு. ஹீரோயின் பின்னாடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இவர் அப்படியே திரும்பி பார்க்கவும் கையை எடுத்துக்கிறாங்க. இவர் மறுபடியுமே கையை பிடிச்சு ஹக் பண்ண வைக்கிறாரு. ஏன் கையை எடுத்துட்டு அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா நம்ப முடியல, நான் இருக்க மாதிரியே நீங்க என்னை ஏத்துக்கிட்டீங்க, அது மட்டும் இல்லாம என் தப்ப கூட மன்னிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ திரும்பி ஹக் பண்ணிக்கிறாரு. என்னையும் இதே மாதிரி மன்னிப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி கிட்னாப்பர் தான் காமிக்கிறாங்க. இன்னொருத்தர் கூட மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் போனை வாங்கல அப்படின்னு கேட்கும்போது இல்ல என்னால முடியல அப்படின்னு சொல்றாரு. இவர் போன் எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாரு. ஆனா ஹீரோ இப்பதான் நியூஸ்ல சொல்லிட்டாருல எல்லாரும் முன்னாடியுமே, அதனால போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே ஹாஸ்பிட்டல் சுத்தி இருக்கும். எப்படி உள்ள போலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது அங்க பொக்கேஸ் எல்லாம் இருக்கும், அப்படியே எடுத்துட்டு போற மாதிரியே உள்ள போயிருப்பாரு. லிப்ட்ல ஹீரோ கூடயே தான் இருந்திருப்பாரு. ஆனா ஹீரோ பார்த்திருக்க மாட்டாரு. அவங்க 2 பேரையும் நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. இங்க அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட அம்மாவையும் அப்பாவையும் காமிக்கிறாங்க. நியூஸ்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்படியே விடக்கூடாது, கண்டிப்பா ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க அப்படியே கட் பண்ண ஹீரோயின் காலையில கண்ணை முழிக்கிறாங்க. ஹீரோவை காணோம், எங்க போனோம் இவன் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டே போறாங்க. ஆனா எங்கேயுமே இல்ல. ஹீரோட ரூம்ல போய் பாக்குறாங்க, அங்கேயுமே இல்லை. உங்களுக்கு ரொம்பவே பயமாகிடுது. உட்காந்து அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே கண்ணை முழிச்சு அது எல்லாமே ஒரு கனவு தான். வேகமா வந்து பார்த்தா ஹீரோ ரூம்ல தூங்கிட்டு தான் இருக்காரு. அப்படியே பக்கத்துல உட்காந்து கண்ணத்தெல்லாம் டச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவுமே கண்ணை முழிச்சிடுறாரு. இவங்க உடனே எந்திச்சு கிளம்பலாம் அப்படின்னு போறாங்க. ஹீரோ கையை பிடிச்சு பக்கத்துல படுக்க வச்சுக்கிறாரு. நீங்க ஒர்க்குக்கு போலையா அப்படின்னு கேட்டா இல்ல நான் லீவ் சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஒரு நல்ல யாராவது ஒர்க்குக்கு போவாங்களா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாரு. அப்ப வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஏன் உனக்கு ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா எனக்கு நிறைய ஆசை இருந்திருக்கு, ஆனா நடக்கவே நடக்காதுன்னு நான் நினைச்சேன். பார்க்குக்கு ஒன்னா போறது, அங்கேயே சமைச்சு சாப்பிடுறது, அவங்க கூட கையை கோத்துட்டு அப்படியே வாக்கிங் போறது, இந்த மாதிரி நார்மல் கப்பிள்ஸ் மாதிரி நம்மளுமே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், எல்லாமே கனவாவே போகிடும் நினைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது எப்ப இருந்து நம்ம எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்ச அப்படின்னு கேட்கிறாரு. அந்த போலீஸ்கார முன்னாடி நான் அழுதுட்டு இருந்தேன்ல, அப்ப நீங்க கூட வந்து என் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னீங்க, அப்பதான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா தெரியல, மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஓ என்கிட்ட விழுந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனா எனக்கு ஒன்று ரொம்ப முன்னாடியே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப முன்னாடி அப்படின்னு சொல்லி டைட்டா ஹக் பண்ணிக்கிறாரு. அப்ப கரெக்டா ஒரு கால் வருது. நீங்க இப்பவே ஆபீஸ் வந்தாங்களும் ரொம்பவே அர்ஜென்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கங்கா பேசுறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட அப்பா தான் காமிக்கிறாங்க. ஆபீஸ்க்கு போனா நிறைய பிரஸ் இருக்காங்க, நீங்க சொன்னது ஹீரோ சொன்னது வேற மாதிரி இருக்கு, யார் சொல்றது உண்மை அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னது எல்லாமே உண்மைதான், எனக்கு எந்த பாதிப்புமே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் என் பையன் அப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லி அப்படியே சமாளிக்கிறாரு. அப்ப அங்க நிறைய பொக்கேஸ் இருக்கு. அதுல பார்க்கும்போது ஹீரோ யாருன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும், அவரோட உண்மையான முகம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஷாக்கிங்கா
பார்த்துட்டே நிக்கிறாரு. ஹீரோக்கு பின்னாடி பெரிய ஒரு சீக்ரெட் இருக்கு போல. இங்க அப்படியே கட் பண்ணா ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. வேகமா ஆபீஸ்க்கு வந்து பார்த்தா யாரையுமே காணோம். என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே கங் வந்து நிக்கிறாரு. தலையில ஒரு ஹார்ட் கிளிப் போட்டிருக்காரு. கையில இருக்க போர்டுல நாங்க இருக்கோம் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்காரு. ஹீரோ புரியாம பார்க்கும்போது நீங்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாளா நீங்க லீவே எடுத்ததில்ல, ஆனா இப்ப எடுத்திருக்கீங்க, நீங்க கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லி இதெல்லாமே பண்ணோம் அப்படின்னு சொல்லி டீம்மேட் சொல்றாங்க. ஹீரோ பாக்குறாரு, எவ்வளவு நல்ல நாள் இருந்த ஏன்டா கெடுத்து விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி. கரெக்டாக அங்கே பார்க் வந்துடுறாரு. கிட்னாப்பர் ஃபோனோட லொக்கேஷன் யார் ட்ராக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க லொக்கேஷன் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் கொடுக்குறாரு. அதில் ஒரு ஷாப்போட அட்ரஸ் தான் இருக்கு. கட் பண்ணி சியாங்க காமிச்சா ஆஃப்னேஜில் இருக்க சிஸ்டர் கூட தான் பேசிட்டு இருக்காரு. எக்ஸ்ட்ரா ஏன் வரதே இல்லை, அவள் ஃபர்ஸ்ட் நிறைய டைம் வருவா, ஹெல்ப்லாம் பண்ணுவா அப்படின்னு சொல்லும்போது யாரை பற்றி நீங்கள் பேசுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நடிக்காதப்பா, நான் ஜோவை பற்றி தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நமக்கு தெரியுது இவர் ஜோவை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்படியே கட் பண்ண ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவங்க அம்மா கூட தான் பேசிட்டு இருக்காங்க. கரெக்டாக அவங்க அக்கா வந்திருக்கா பாத்தியா, நீங்க ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்துட்டீங்க, பர்ஃபெக்ட் டைமிங், அவர் ரொம்பவே ரிக்ரெட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு அந்த கிட்னாப்பர் கிட்ட இருந்து மெசேஜ் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டே இருக்காங்க இவங்க. உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க வாட்டிக்கு எந்திரிச்சு போயிடுறாங்க. அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ஹீரோவை பத்தி உனக்கு ஃபுல்லாவே தெரியல, எனக்கு நிறைய விஷயம் தெரியும், இந்த வீடியோ பாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அனுப்பிச்சு விட்டுருக்காரு. ஹீரோயினுமே பிளே பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவுமே புரியல. அந்த வீடியோ கீழே சியாங் வந்து இந்த மிஸ்ஸிங் பர்சன் கேஸ் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டீடைல்ஸ் கொடுத்துருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்கும் போதே கரெக்டா சியாங் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே மீட் பண்றதுக்காக பிளான் பண்றாங்க. அப்படியே ஹீரோட அப்பாவும் ஹீரோயினோட அப்பாவும் பேசிக்கிறதா காமிக்கிறாங்க. ஹீரோயினோட அப்பா தான் சொல்லிட்டு இருக்காரு, என்ன நியூஸ் இப்படி போயிட்டு இருக்கு, எல்லாத்தையும் என்னால சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, சமாளி, உன்னோட பொண்ணுங்கனாலதான் இது எல்லா பிரச்சனையுமே, நீ மட்டும் கரெக்டா அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தனா எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது அப்படின்னு சொல்றாரு. நம்ம போட்ட அக்ரிமெண்ட்டை நீ மறக்கலாம்னு நினைக்கிற, எதையாவது விட்டு வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அவர் அப்படியே முழிக்கிறாரு. வச்சிருந்த அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ, துண்டு துண்டா வெட்டி உன்னோட தோட்டத்திலேயே புதைச்சிருவேன், கவனமா இரு அப்படின்னு சொல்லும்போது, நீ எனக்கு ஒரு கடன் கொடுக்க வேண்டியது இருக்கே அப்படின்னு கேட்கிறாரு. என்ன பேசுற அப்படின்னு சொல்லும்போது, உன் பெரிய பொண்ணை தான் சொல்றேன், அதான் ரிட்டர்ன் வந்துட்டா இல்ல, அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தானே சொன்னேன் அப்படின்னு கேட்கிறாரு. கட் பண்ண ஹீரோயின் சியாங்க பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. நீ ஒரு மிஸ்ஸிங் பர்சன் கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கல, அதோட டீட்டெயில் சொல்றியா அப்படின்னு கேட்கும்போது, ஆர்ஃபனேஜ் பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, அங்கதான் இது எல்லாமே நடந்திருக்கு, அங்க போலாவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு. ஹீரோவுமே அதே வீட்டுல தான் இருக்காரு. எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்கிரீன்ல இவங்க வீடியோ பார்த்திருப்பாங்கல்ல ஹீரோயின், அதே வீடியோ தான் ஓடிட்டு இருக்கு. கீழே அதே மாதிரி ஆட் இருக்கு. ஹீரோயினும் சியாங்கும் அந்த வீட்டுக்கு வெளியே வந்துடுறாங்க. இந்த வீட்டுல யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, யாருமே இல்ல, ஆனா கதவு மட்டும் ஓப்பன்ல இருக்கு, நான் லாஸ்ட் டைம் கூட வந்தேன், இங்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. சரி சேஃப்ல போயிடலாம் அப்படின்னு கிளம்பும் போது ஹீரோ இதை பாத்துறாரு. கார்ல போயிட்டு இருக்கும்போது, எதுக்காக இவ்வளவு ஆர்வமா இந்த கேஸை பத்தி கேட்கிற, ஹீரோ கூட இப்படிதான் கேட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு கால் வருது. அட்டன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லும்போது, நான் எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லி சைன் லாங்குவேஜ்லேயே கேட்குறாங்க. உனக்கு கால் வருது அப்படின்னா கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு உன்னால பேச முடியும்னு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரிஞ்ச மாதிரியே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது பின்ன இருந்து யாரோ ஆர்ன் அடிச்சுட்டே இருக்காங்க. யாரும் பார்த்தா நம்ம ஹீரோ தான், ஆனால் இவருமே நிப்பாட்டுற மாதிரி தெரியல, நிப்பாட்டாமல் போயிட்டே இருக்காரு. வேகமா கார் ஓட்டிட்டு வந்து இவரோட கார் முன்னாடியே சடன் பிரேக் போடுறாரு. உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி திட்டிட்டே இறங்குறாரு. இனிமேல் நீ ஜோ மேல கை வைக்கிற வேலையில வச்சுக்காத, அவ பக்கத்துல வந்து என்ன நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, உன்னோட ரிலேஷன்ஷிப் இவங்க கூட என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உன்னோட கேஸ்ல யார் கல்பிரேட்னு சொல்லி நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அப்படியே டாபிக்கை சேஞ்ச் பண்றாரு. உனக்கு என்ன அக்கறை அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது, அந்த கேஸ் நீ அப்படியே விட்டுரு, அதான் உனக்கு நல்லது, அது மட்டும் இல்லாம இதோட நிறுத்திக்கோ, நீ வந்தக்கு அப்புறம் தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு, நீ வந்தக்கு அப்புறம் தான் அந்த கிட்னாப் கால் வந்துச்சு, பாம்பு அடிச்சது, எல்லா பிரச்சனையுமே அங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அதனால உன் மேல எனக்கு ரொம்பவே சந்தேகம் இருக்கு, இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோனை கூட்டு போய் கார்ல ஏத்திக்கிறாரு. நீ எதுக்காக அவன் கூட போன அப்படின்னு கேட்கும்போது அந்த மெசேஜ் எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. என்கிட்டயே கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கிறாரு. எதுவுமே பேசாம நிக்கிறாங்க. என்னாச்சு, என்னை பார்த்தா பயமா இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி இல்லை, எதுவுமே கிடையாது, நீங்க ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லல, அது எனக்கு தெரிஞ்சிருமோன்னு சொல்லி நீங்க எவ்வளவு பயப்படுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நானுமே அந்த நிலைமையில இருந்திருக்கேன், நீங்க எப்படி முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டு அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களோ, நானுமே அதே மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே கனவு மாதிரி இருக்கு, இது எதுவுமே முடிஞ்சிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், நீங்க என்னை விட்டு போயிருவீங்களோன்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு ஒரு கனவு கூட வந்துச்சு, நீங்க திடீர்னு காணாம போயிட்டீங்கன்னா ரொம்பவே பயந்து போயிட்டேன், அதுக்கப்புறம் எல்லாமே கனவு அப்படின்னு தெரிஞ்சா கூட எனக்கு அவ்வளோ பயமா இருந்துச்சு, இந்த மாதிரி நான் சந்தோஷமா இருந்தது இல்ல, உங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுமே ஹக் பண்ணிக்கிறாரு. பயப்படாத, நான் உன்னை விட்டெல்லாம் போக மாட்டேன், ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த உலகத்துக்கே நான் சியான் இல்லை அப்படின்னு ஆனாலும் என் தாத்தாவோட பேரன் சியான் இல்லை,
அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவோட பையனா இல்ல அப்படின்னா கூட உன் கூட இந்த சியான் உண்மையான சியான் தான், அதை மட்டும் மறந்துடாத அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுமே அழுக ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணி ஹீரோனோட அக்காவை காமிச்சா அவங்க அப்பா கூட தான் பேசிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க தானே அந்த டாக்குமெண்ட் அனுப்பிச்சிங்க, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனோட அப்பா ஃபேஸ் அப்படியே மாறுது. என்னடா டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தா ஹீரோ வந்து அவங்க அப்பாவோட உண்மையான பையன் இல்லை அப்படிங்கிற மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் தான் அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. எல்லாம் முடிஞ்சு போனது. இப்போ எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நீங்க ஹீரோவோட தாத்தா கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தீங்கல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அது என்னடா அப்படின்னு பார்த்தா ஹீரோனோட அப்பா என்ன கேட்டாலுமே நாங்க தருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் எழுதி கொடுத்துருக்காரு. அதை வச்சுதான் ஹீரோவோட அப்பா இவர் மிரட்டிட்டு இருக்காரு. அதெல்லாம் விடு, அந்த கிட்னாப்பர் கால் பண்ணிட்டு இருக்கான்ல அது நீயா அப்படின்னு கேட்கும்போது நான் எதுக்கு கால் பண்ண போறேன் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இல்ல ஹீரோவையும் ஹீரோயினும் பத்தி அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, அதான் நீயா இருக்குமோன்னு சொல்லி சந்தேகப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் அவங்க பழைய கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. நான் புது வேலைக்கு சேர்ந்ததுக்காக உங்களுக்கு ட்ரீட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிருக்காரு. கிட்னாப் கால் பத்தி பேசுறதுக்காக இல்ல வேற ஒரு டாபிக் தான் பேசிட்டு இருக்காரு. முடிச்சதுமே எல்லாரும் டவுட் அப்படின்னு சொல்லி கையை தூக்குறாங்க. கிட்னாப் காலை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். யாருமே கையை தூக்கல, எல்லாருமே கையை கீழே போட்டுறாங்க. ஹீரோ மைக் ஆஃப் பண்ணிட்டு இப்ப கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரா கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. இவரு எனக்குமே இது எதுக்குமே ஆன்சர் தெரியாது, இப்ப நீங்க தான் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒரு வீடியோ வந்துச்சுல்ல அந்த வீடியோ பிளே பண்றாரு. இது வந்து கிட்னாப்பர் கிட்ட இருந்து வந்த வீடியோ தான். இதுல என்ன க்ளூ இருக்குன்னு சொல்லி நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி போட்டோஸ் கிட்டேயே இந்த வேலையை விட்டுறாரு. இதை மட்டும் நாங்க கண்டுபிடிச்சா என்ன தருவீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்ன கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் கிடைக்கும், உங்களுக்கு தனியா ஒரு இன்டர்வியூவே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே தீய வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ட்ரீட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தவங்க அழுதுட்டே இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டா நான் தான் இவளுக்கு சொல்லி கொடுத்தேன், எவ்வளவு சின்ன பிள்ளையா இருந்தா இப்ப எவ்வளவு வளர்ந்துட்டா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இங்க அப்படியே ஹீரோட ஆஃபீஸ்ல காமிச்சா எல்லாருமே புலம்பிட்டு இருக்காங்க. இவன் வேற வீடியோ கொடுத்துட்டான், இப்ப நிறைய கால் வருமே அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே ஒரு கால் வருது. ஹீரோ என்னடா பண்றாருன்னு பார்த்தா லெஃப்ட்ல வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின்மே வராங்க. கூட்டமா இருக்கு. அப்படியே கொஞ்சம் கூட்டம் குறையுமோ ஹீரோயினை பக்கத்துல நிக்க வச்சுக்கிறாரு. நிறைய பேர் இருக்காங்க, அதனால அப்படியே சைன் லாங்குவேஜ்ல பேச ஆரம்பிக்கிறாரு. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது சாப்பிட்டேனே, நல்லா சைன் லாங்குவேஜ் கத்துக்கிட்டீங்க போல அப்படின்னு கேக்குறாங்க. பிராக்டிஸ் பண்ண நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சிரிக்கிற மாதிரி பண்றாங்க. ஹீரோயின் இறங்கிடுறாங்க. அப்பவுமே இவர் தனியா கையை வச்சுட்டு சிரிக்கிற மாதிரி பண்றாரு. எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. ஆபீஸ் ரூம்குள்ள வந்ததுமே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி கங் சொல்றாரு. என்னோட கேபினுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போறாரு. இவருமே பின்னாடியே போறாரு. பார்க் வெளியின்னு பாத்துக்கிட்டே இருக்காரு. கங் உள்ள போனதுமே எல்லா விண்டோவுமே க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா பார்க் இதே மாதிரி பண்ணிருப்பாரு. கங் வெளியே நின்று பாத்துட்டு இருந்திருப்பாரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது ஒரு சீட்டை கொடுக்குறாரு. ஒரு கால் வந்துச்சு, கொடுத்த வீடியோவோட க்ளூ அப்படின்னு சொன்னாரு. அப்படிங்கும் என்னடா எழுதியிருக்காருன்னு பார்த்தா ஹி இஸ் அலைவ் அப்படின்னு எழுதியிருக்காரு. அதாவது அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு எழுதியிருக்காரு. யாரை பத்தி இவர் பேசுறாரு, ஒருவேளை அவனை பத்தி இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறாரு. யாருன்னு சொல்லி நமக்கு தெளிவால எதுவும் காமிக்கல. கால் பண்ணார்ல அவர் பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியே கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. இவர் ஒரு மீன் கடை தான் வச்சிருக்காரு. ஹீரோயின் ஆஃபீஸ்ல இருக்கும்போது அன்னைக்கு ட்ரிப்ல எடுத்த போட்டோஸ் எல்லாமே வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இவங்க வேக வேகமா ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ரொம்பவே சோகமாகறாங்க. இங்க அப்படியே கட் பண்ணா ஹீரோ பார்க் கொடுத்த லொகேஷனுக்கு தான் போயிட்டு இருக்காரு. அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. இவர் சின்ன வயசுல இருக்கும்போது இன்னொருத்தர் கூட தான் இருந்திருப்பாரு. அவர் கூட மீன் பிடிக்கிறது சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல லைஃப் தான் இருந்திருக்கும் இவருக்கு. பணக்கார லைஃப் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏழையா இருந்தாலுமே கொஞ்சம் சந்தோஷமா நிம்மதியான வாழ்க்கையில தான் இருந்திருப்பாரு. ஹீரோ வந்து ஒரு கடல் பக்கத்திலேயே தான் வீட்டுல இருந்திருப்பாரு. அப்போ ஒரு போட்ல ஒரு குட்டி பையன் அப்படியே தண்ணிக்குள்ள முக்கிற மாதிரி பார்த்திருப்பாரு. பார்த்துட்டு அப்படியே ஷாக்கிங்ல நிக்கும் போது இவர் கூட ஒரு பெரியவர் இருந்திருப்பாருல, அவர் அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணிருப்பாரு. அவனை வெளியே வர வேண்டாம் தானே சொன்னேன், இதெல்லாம் பார்க்க கூடாது நீ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்த சீன்ல ஹீரோவை வேற ஒரு கார்ல இன்னொருத்தவங்க கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ திரும்பி பார்த்துட்டே போறாரு. இங்க ஹீரோயின் தனியா வீட்டுல இருக்காங்க. இன்னுமே நீங்க வரலையா அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஹீரோனோட அக்கா வந்திருக்காங்க வீட்டுக்கு. நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் தானே இந்த வீட்டுல இருக்கிறதா இருந்துச்சு, ஏன் நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி நக்கலா கேக்குறாங்க. ஹீரோயினோட அக்கா நான் எதுக்காக மேரேஜ்ல இருந்து ஓடி போனேன்னு உனக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக்கெல்லாம் ஆகல, நார்மலா தான் உட்காந்துருக்காங்க. உனக்கு ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது தெரியாது, ஆனா என்ன இப்போ அப்படின்னு சொல்லி அசால்ட்டா கேக்குறாங்க. ஏன்னா ஹீரோ தான் ஆல்ரெடி சொல்லியிருப்பாருல, என்ன ஆனாலுமே நான் உனக்கு உண்மையா தான் இருந்தேன், நான் வந்து உன்னோட சியான் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை யோசிச்சுட்டு அமைதியா உட்காந்துருக்காங்க. எங்க ஹீரோ அந்த ஃபிஷ் ஷாப்புக்கே வந்துடுறாரு. உள்ள பார்த்தா நெருப்பு பிடிச்சிருக்கு. ஒரு அணைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. உள்ளதான் அந்த பெரியவர் இருக்காரு. ஒரு வேகமா போய் கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு போகும்போது அப்படியே பிளாஸ்ட் ஆகிடுது. அந்த பெரியவரும் அந்த கடைக்குள்ளேயே தான் மயங்கி இருக்காங்க. இங்க அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு சேட் ஆயிருப்பாங்கல்ல, ஏன் அப்படின்னு ரீசன் காமிக்கிறாங்க. அதுல இருக்க எல்லா போட்டோஸ்லுமே ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டே இருந்திருப்பாரு. ஒரு மாதிரி ரசிச்சு பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஹீரோயின் இது எல்லாத்தையுமே பாக்குறாங்க. இவன் ரொம்பவே பாசமா இருந்திருக்கா நம்ம மேல அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா டிராமா கிசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.